இல்ல 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 இசை 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 கவின் கவின் அப்படி போகாத அப்படி போகாத அப்படி போகாத. ரொம்ப ஸ்பீடா வராங்கடா. No! 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 Kingsley! இசை! அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? இசை காப்பாத்து, இசை கவினை காப்பாத்து, காப்பாத்து. இசை இசை என்ன அவனோட சத்தம் கொடு. மாமா, பெரிய மாமா. கிட்ட வந்து சத்தம் கொடு. சரி பெரிய மாமா, பெரிய மாமா. இசை இசை என் பிள்ளைக்கு எதுவும் ஆகலையா? கவி அவன் இப்பதான் இந்த இடத்துக்கு போயிருக்கான். நீ முதல்ல இந்த ட்ரெஸ் மாத்து போ. சீக்கிரம் இந்த ட்ரெஸ் மாத்து போ. இசை இந்த ட்ரெஸ் இனி இருக்கக்கூடாது. என்ன ஆச்சு? இசை என்ன சொல்றல அது திரும்ப போட்டுட்டேன். வேற ட்ரெஸ் போடு போ. சரி சீக்கிரம் சீக்கிரம் அந்த ட்ரெஸ் மாத்த சொல்லு, மாத்த சொல்லு. சரிங்க மாமா, இப்ப மாத்திடுறேன். ஒண்ணு இல்லைண்ணே, அந்த போன் காலை கட்டுட்டே வந்து தூங்கிருக்கீங்கல்ல, அதான் கிட்ட கனவு. வேற ஒண்ணு இல்லைண்ணே, கனவு வேணா கிட்டதான் இருக்கலாம்டா. ஆனா ட்ரெஸ் என்னன்னு சொல்ற? இதே ட்ரெஸ் தான்டா போட்டிருந்தா. நான் தூங்குறவங்களோட ஈஸி இந்த ட்ரெஸ் போடலையே. இல்லண்ணே, கவினை இவனும் வெளில போயிருக்காங்க சேர் அடிச்சுட்டு. அதான் ரெண்டாவது வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்தினா. இங்க பாரு, இனிமேல் கவின் இவளை எங்கேயும் வெளியில கூட்டு போக கூடாது. அவன் கூட தானே இவன் போவா. இனி போக கூடாது. இனி கவின் கூட இவன் அனுப்ப கூடாது. ஏதாவது கிட்ட கனவானே? கனவு மாதிரியே தெரியலடா. என்னன்னு சொல்ற? இங்க பாரு, நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். நீ பிசினஸ் பார்க்கட்டாலும் பரவாயில்ல, அதனால நமக்கு வருமானம் வரட்டாலும் பரவாயில்ல. இவன் மேல உனக்கு கவனம் இருக்கணும், அவளை பாதுகாக்கணும். புரியுதா? கொஞ்சம் நல்லடா, நான் கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டேன்னா அப்புறம் நான் பாத்துக்கிட வேண்டாம். என்ன இப்படி பேசுறேன்? நான் இருக்கேன். பிசினஸ் இப்ப ரொம்ப முக்கியமான, நான் பாத்துக்கிடுவேன். நான் பிசினஸ் பாத்துக்கிறேன்டா. என்னால இப்ப அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. யாஸ்தி சொத்து சுகம் எல்லாம் உனக்கு தாண்டா. பிள்ளை மட்டும் பாதுகாப்பு கொடுத்துருடா. என்ன என்ன பிரிச்சு பேசிக்கிட்டு அப்படிலாம் பேசாதீங்கன்னு. நீங்க கெட்ட கனவு ஏதாவது கண்டிருப்பீங்கன்னு. இல்லையடா, பூமிமானா யாருடா? என்ன அண்ணே இப்படி பேசுறா? அப்போ அண்ணன் கண்டது உண்மையா இருக்குமா? ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பூமிமானா யாருடா? ஏன்னு பூமிமாவை நான் பார்த்தேன்டா. அது யாருன்னு? இசையே பார்த்தாண்டா இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துடா. என்ன சொல்ற? ஆமாடா, அவங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கடா. இல்ல, நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ணன் என்ன புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வர மாட்டேங்கடா. அவங்க நான் பாத்துருக்கேன்டா. அதான் அன்னைக்கு கவின் ரூம்ல கூட இசை மாதிரி ஒரு போட்டோ இருந்துடா. ஐயோ, அண்ணன் பாத்துருக்கானா? நான் அது இசை போட்டோ நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன்டா. அது என்ன சத்தியம்னு தெரியாதுடா. அவங்க வந்து என்கிட்ட கேக்குறாங்க, நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சுன்னு கேக்குறாங்கடா. நீ பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சுன்னு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. நான் யாருக்குடா என்னடா சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது கனவா இருக்க போதுன்னு. கனவு இல்லடா, அதான் தத்ரூபம் எனக்கு கேட்டுச்சே. நம்ம வீட்டு பத்திரத்தை கொஞ்சம் எடு. ஏன்னு? பழைய பத்திரம் ஒண்ணு நம்ம எடுக்கணும். எடு, அவத்தி எடு. அப்புறம் நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டது ஏதாவது லாக்கர்ல இருக்குதா? ஐயோ, அப்படி ஒண்ணு இருக்கதே நான் மறந்துட்டேன். லாக்கரு தெரியலனே. சரிடா, நமக்கு இப்போ கணக்கு புள்ள இல்லதான். ஆனா பரம்பரை நம்ம ராஜ பரம்பரை தான். அப்படி இருக்கும் போதே நமக்கு கணக்கு புள்ளன்னு ஏதாவது இருந்திருப்பாங்கல்ல. அண்ணன் என்ன புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும்டா. நான் என்னமோ யாருக்கும் ஏதோ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. அது சரிடா, இசை இருக்குடா கொள்ள வராங்க. நம்மள பழிவாங்க தான் நினைச்சு புள்ள ஏதாவது பண்ணுதாங்களா? இல்ல இசைய புள்ளங்க அப்படி பண்ணுதாங்களா? நான் சில சிம்டம்ஸ தத்துவமா பார்த்தேன்டா. அப்படிங்களாண்ணே. சரிடா, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். அண்ணே அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, அவன் உங்களுக்காக தான் இன்றைக்கு போகாம காத்துட்டு இருக்கா. சரி, இங்க நடந்து எதுவும் தெரிய வேண்டாம், சரியா? நீ இல்ல ஏற்பாடு கொஞ்சம் பார்த்து பண்ணு.
நான் பாத்துக்கிட்டேனே. சரி, புள்ள தடுக்கிட்டு இருப்பா, நான் வரேன். என்ன அண்ணன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான்? அண்ணன் எப்படி கனவுல எப்படிலாம் தெரியுமா? என்ன இது நம்பவா நம்பாம இருக்கவா? ஆனா எல்லாம் கரெக்டா சொல்றானே, அது எப்படி கனவா? ஐயோ, இப்ப என்ன பண்ண? இனி இசை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரிஞ்சிட மாட்டேன். அவ கூட தான் இருக்கணும். இசை தங்கம், அண்ணே தூக்க கலப்புல இருக்கான்னு நினைக்கேன். இசை தங்கம், தூக்கம் வருதா என்ன? இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் வருது, அவ்வளவுதான். தூக்கம் வந்தா போய் தூங்கம்மா. இல்ல இல்ல, இன்று எடுக்கணும்ல. அது ஒண்ணு இல்ல மாமா, நைட்டெல்லாம் இன்று எப்படி எடுக்கணும்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரியா தூங்கல. ஆனா இந்த ரூம் அப்படி அமைதியா இருந்துச்சா, அதான் லைட்டா தூக்கம் வந்துட்டு. இன்றைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன ஆரம்பிச்சுக்கோமா அப்படி? என்ன இருக்கட்டும், கொஞ்சம் தூங்கட்டும். சரி தானா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்ட்ரி எடுக்கலாம். ஐயோ, பிள்ளைக்கு நல்ல தூக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். இவா இன்றைக்கு ஆள் எடுத்து நம்ம இங்க இருந்து நாவல எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து எதிக்க முடியாது, அங்கே உட்காரு. டேய், தூங்கவே செஞ்சுட்டா. இப்போ இன்ட்ரி அப்படின்னு அதெல்லாம் முடிச்சிருவான். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணே, இன்றைக்கு ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன எடுத்துடலாமா அப்படி? என்னண்ணே, இன்றைக்கு ஆள் வந்துட்டாங்க, ஆனா இன்று எடுக்கிற ஆள் இன்னும் தயாராகலையே. உட்கார்ந்துருக்கால, கொஞ்சம் இந்த சைடு வந்து பாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ, மேலே இருக்காது தூங்கிட்டு இருக்கா. கீழே வந்துட்டானா? அண்ணே, எழுப்பி விடுங்கண்ணே. ஏன்டா புள்ள தூங்கட்டா? கீழே விழுந்துட்டானா? இல்லடா, அவ தூங்கும் போதே நான் தலைவலியை கீழே வச்சுட்டேன். சரிங்கண்ணே. அது எப்படில அவ தூங்கும் போது நான் அப்படியே விட்டுருவேன். அதான் அவ தூங்குவான்னு தெரிஞ்சுட்டே தலைவலி எல்லாம் சுத்தி வச்சுட்டேன். கிங்ஸின், அவ உட்கார்ந்துருக்கதே தலைவலிக்கு மேலதான். அவ இவ்வளவு ஒசரமா உட்கார்ந்து தெரிய வேண்டாம். அவன் அப்பாடா. அண்ணே, வந்திருக்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. எவ்வளவு நேரம்னு சொல்ல முடியாது. அதனால வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, ஜூஸ் எல்லாம் வரிசைக்கு போயிட்டே இருக்கட்டும். அதுக்கான ஏற்பாடு ஒன்றும் பண்ணிடு. சரிங்கண்ணே, அவ தூங்கட்டும். இப்ப நம்ம எழுப்புனாலும் தூக்க கலப்பு போகாது. சரி, அவ எப்ப முடிக்கலாம் அப்ப இன்றே வச்சுக்கலாம். சரி, வந்திருக்கவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடு. சரியான தூக்கமா இருக்கும் உங்களுக்கு. சரிடா, உள்ள முடிச்சுட போறா. சரிங்கண்ணே. அண்ணே, மால்லாம் வந்திருக்கு, வந்து பாக்கல அப்படி. கத்தாதடா, என்னாச்சுதே? புள்ள தூங்குதுடா. அப்போ இன்றியவே அதான் அவன் முடிச்சதுக்கு அப்புறம் தான். அத்தே, இவன் நம்பி நான் வேற பிளான போட்டிருக்கேன். இழுத்து பச்சு விட்டுருவா போலுக்க. அங்க காத்து இருக்காங்க, வெக்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கு 2 அசிஸ்டன்ட் மாதிரி காவலுக்கு வேலை. ஐயோ, இவ இன்றைய முடிக்கிறதுக்குள்ள ஏன் உசுறு போயிரும் போலுக்க. எனக்கு தான் ஒரு இடத்துல நிக்க முடியல. ஆனா அவ எந்த கவலையும் இல்லாம அசால்ட்டா தூங்குறாள. இங்க வாடா, புள்ள எழுப்பிடாத, இங்க வா. 2 அசிஸ்டன்ட் மாதிரி காவலுக்கு வச்சு தூங்குதால இவ இன்னைக்கு முடிப்பா. இவ இப்போதைக்கு முடிக்க மாட்டா. இவ இன்றைய முடிக்காம எனக்கு உசுறு வராது. இன்னைக்கு மாட்டி பறிச்சு விட்டுருவா. எழுப்புனாதான் முடியும். உனக்கு ஒழிவில்ல. அப்பாட, முழிச்சுட்டா. என்ன ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கா? புள்ளையாண்ட இப்ப எழுப்புன நீ? நான் எங்கண்ணா எழுப்புனேன்? தும்மல் வந்துச்சு, தும்முனேன். ஏண்டா தும்மல் வருதுன்னு தெரியல, வெளியில போயிருக்கலாம்டா. நானே புள்ள தூங்குதான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். பாட்டியே, அங்க இன்றைக்கு அவங்கள வர சொல்லிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க. மறந்து தூங்கிட்டேன்டா. மறந்து தூங்கிட்டியா? இங்க பாரு, எண்ணி உள்ள இழுத்துருக்க. என்ன மட்டும் இதை சிக்க வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவன் மொழி ஒண்ணு சரியில்லையே. எப்படி இன்று எடுக்கன்னு மட்டும் பாருடா. எடுத்துருவேன். தூக்க கலப்பலா போயிட்டு இப்ப நான் சூப்பரா இன்று எடுப்பேன்டா. மாமா, என்னம்மா தூக்கம் வருதா? தூக்கம் வருதாவா? அவளுக்கு இவன் தூக்கம் வராதுன்னு. பதறாதடா, பதறாத. நான் இன்னும் தூங்க மாட்டேன். இங்க பார், வந்த வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்துட்டு தூங்க பாத்துக்க. சுகமா தூங்கிட்டு இருக்கியாங்க. அது சரிடா, உங்க அண்ணன் எங்க? இப்பதான் எங்க கூட போனேன். எனக்கு அதுல பாக்கணும் போல இருக்குடா. இவ்வளவு நேரம் தூங்கியாச்சு, அடுத்து காதலா பொண்ணு பாத்துக்க. ஏன்டா அப்படி சொல்லுத? இதுல என்ன சேர்க்காம இருந்தா கூட நான் பாட்டுக்கு நிம்மதி அலைஞ்சிருப்பேன். சரிடா சரிடா, ரொம்ப பயப்படாத. அவ இவ்வளவு அசால்ட்டா சொல்லுதா? டேய், புள்ளைய எழுப்புனதுக்கான பிள்ளை திட்டு வேற இருக்கியா? இவளை திட்ட முடியும்ல? இல்லனே, எப்படி என்று எடுக்க போற எனக்கு ஆட்டுக்கிட்டு இருந்தேன்.
அதுல என் பிள்ளை எடுப்பா, நீ ஒருத்தர வர சொல்லு போ. இசைமா இன்டர்வியூ எடுத்துல எப்படி எடுக்கன்னு மட்டும் பாருங்க மாமா. டேய் உங்க அண்ணனை மட்டும் கொஞ்சம் வர சொல்லுடா. இன்னும் அந்த வேலை மட்டும் தான் பாக்கல, அதையும் என்ன பாக்க வச்சிரு. பாட சொல்லுதே. ரொம்ப தான் தெளிச்சுக்கிட்டுதான். என்னமா காஃபி ஜூஸ் ஏதாவது வேணுமா? இப்ப அதெல்லாம் வேண்டாம் மாமா. அவளுக்கு சாப்பிட்ற ஐட்டம்லாம் பிடிக்காதுன்னு. சரி இசை இந்த ஸ்டார்ட் பண்ணு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங். ஃபைல் இருந்தாங்க மேடம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கேக்குற கேளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே மேடம். ஏங்கப்பா பயங்கர போல்டா இருக்காரு. கண்டிப்பா இசை செலக்ஷன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இன்டர்வியூக்கு போலாம். இப்போ நீங்க இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டீங்க. நான் உங்களை வேலைக்கு எடுத்துட்டேன். வீட்ல போய் என்ன பண்ணுவீங்க? இது என்ன கேள்வி? வேற என்ன மேடம், நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவேன். ஏன்? ஏன்னா நாளையில இருந்து வேலைக்கு வரணுமே. அதுக்காக இன்னைக்கே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்க. ஆமா மேடம். அப்படின்னா நீங்க வேலையில ரொம்ப பாஸ்ட்னு அர்த்தம். அப்படிதானே? அதான் மேடம் உண்மை. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நீங்க முடிச்சிருவீங்க. அதான் மேடம் உண்மை. இப்போ கவர்மெண்ட் ஒரு டெண்டர் விடுது. கரெக்டா 12:05க்கு யாரு கரெக்டா கொட்டேஷன் பான் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அது நீங்க தான் முத நாளே வேலையை முடிச்சிருவீங்களே. அது வந்து அது வந்து நீங்க தான் அன்னைக்குள்ள வேலையை முடிக்க மாட்டீங்களே. சரி இந்த क्वेश्चन விடுங்க. இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா பிடிக்காதா? எதுக்கு சம்பந்தம் இல்லாம கேக்குறா? இன்ஜினியர்ல இதெல்லாம் கிடையாது மேடம். ஐயோ நான் சிம்பிள் क्वेश्चन தான் கேட்கேன். உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா தெரியாதா? எனக்கு பிடிக்காது மேடம். நான் எப்பவுமே படிப்பு தான் குறிக்கோளா இருப்பேன். படிப்பு மட்டும் தான் மேடம் எனக்கு பிடிக்கும். படிப்பை தவிர வேற எதையுமே எனக்கு பிடிக்காது. சினிமா கூட பார்த்ததே இல்லை. படிப்பு 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 தான் மேடம். ஆமா மேடம். கிரிக்கெட் ஸ்டோரி கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு டெண்டர் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி சரி நீங்க ரொம்ப தெனலிட்டியா ஃபைல கொடுத்துட்டு போங்க. நாங்க சொல்லுதோம். அத்தே இவதான் அங்க இருப்பான்னு எனக்கு இந்த வேலையே வேண்டாப்பா. என்ன மாமா சொல்லாம போறாவ? அது வேற ஒண்ணு இல்லம்மா, நீ கேட்ட கேள்வி எப்படி? இல்ல மாமா எதுவுமே தெரியாம படிப்பு மட்டும் வச்சு என்ன மாமா பண்ண முடியும்? கரெக்டா சொன்னல. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புனா மத்தது எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட். எஸ்கியூஸ் மீ மேடம். நாய் ரொம்பலாம் கேள்வி கேட்க போறது இல்ல. ஒரே ஒரு கேள்விதான். எவ்வளவு salary நீங்க எதிர்பார்க்கறீங்க? 30,000. ஏன் இவ்வளவு கம்மி எதிர்பார்க்கறீங்க? கம்மியா? இல்ல மேடம், ஒரு 80,000. ஏன் இவ்வளவு அதிகமா எதிர்பார்க்கறீங்க? ஐயோ என் தங்கம் இன்னும் புத்திசாலியா இருக்கா. சொல்லுங்க சார், ஏன் இவ்வளவு அதிகமா எதிர்பார்க்கறீங்க? 38,000 போதும் மேடம். ஏன் இவ்வளவு கம்மி எதிர்பார்க்கறீங்க? இசைத்தங்கம் என்ன? இல்ல மாமா, அவங்களுக்கு அவங்க தகுதியே தெரியல. 30,000 சொன்னாங்க. ஆமா மேடம் எனக்கு அவ்வளவு வேணும்னு ஸ்ட்ரிக்ட்டா கேட்க தெரியல. அப்போ அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரின்னு ஏட்டி சொன்னாங்க. சரி அதுலயாவது உறுதியா இருப்பாருன்னு பார்த்தேன். ஆமா மேடம் எனக்கு அவ்வளவு வேணும். ஏன்னா நான் அப்படி வேலை செய்வேன். என் திறமை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தேன். மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பா செம இன்று உண்மைதான்டா. நெக்ஸ்ட் வாங்க. இவன் நிக்கதே ஒரு ஸ்டைலா நின்னுக்கிட்டு இருக்கான். வந்த உடனே ஃபைல் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? குடுக்குற அளவுக்கு அங்க ஒண்ணும் மார்க் இல்ல. 2 அரியர் இருக்கு. ஆனா இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். அப்ப எதுக்கு அந்த ஃபைல்? இன்றைக்கு போறேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஃபைல் இல்லாம வந்தேன்னா நீ படிக்கும் போது இந்த லட்சத்துல படிச்ச, இப்ப வேலை தேடி போகும்போதாவது அந்த ஃபைலை தூக்கிட்டு போறியான்னு பாரு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்றையினாலே ஃபைலு தான் அப்படிங்கிற மக்கள் மத்தியில ஆயி போச்சுது. அதுக்குத்தான் சும்மா 2 3 பதினெட்டு நடக்குது, அவ்வளவுதான். ஐயோ என் தங்கத்துக்கு சிரிப்பு பாரு. எத்தனை அரியர் இருக்குது? 2 அரியர் இருக்குது. எதனால 2 அரியர்? எக்ஸாம் இருந்தது. முத நாள் கிரிக்கெட் விளையாட போனேன். டயர்டா இருந்து தூங்கிட்டேன். மறுநாள் எக்ஸாம். எப்படி பாஸ் ஆக முடியும்? நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஆனா ஒரு கண்டிஷன். வேலை கிடைச்சிட்டல, அது போதும். இந்த சுட்டு வட்டாரத்தை விட்டு போகக்கூடாதுன்னு தீர்மானமா இருந்தேன். எங்க அம்மா பாம்பேக்கு போ மும்பைக்கு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிக்கல. உள்ளூர்ல தான் வேலை பார்க்கணும்னு சுத்திட்டு இருந்தேன். ஊரை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகணும் அவ்வளவுதான். இல்ல பொண்ணு கூட எவனும் கொடுக்க மாட்டான். பொண்ணுட்டுக்கான வேலை வெட்டிக்கு போறியான்னு கேட்கறதுக்காவது வேலைக்கு போகணும் பத்தியில. அதான் இன்றைக்கு வந்தேன். வேலை கிடைச்சிட்டல, போதும். வேலை கிடைச்சிட்டு
ஆனா சேலரி தான் இங்க இடிக்கும். வேலைக்கு தந்தா கொடுத்தா போதும். உங்களுக்கு முத மாச சேலரியே வேணும்னாலும் நான் சொல்ற ப்ராஜெக்ட முடிச்சாதான் உங்களுக்கு முத மாச சம்பளமே கிடைக்கும். போடுறாரு வேலை. அடேங்கம்மா, என்ன அறிவே. அப்போ படிக்காதவங்க கூட இனி படிச்சிருவான். என்ன அறிவே, இவன் எப்படி இதெல்லாம் யோசிக்கிறா? படிப்பு சம்பந்தமா தானே வரும். உங்க படிப்பு தர வேற எதுவும் கொடுக்க மாட்டேன். தைரியமா இந்த ப்ராஜெக்ட முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த சேலரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே? அவ்வளவுதானே. வேலை செய்யாத வரைக்கும் தான் சோம்பேறி. ஆனா வேலைன்னு வந்துட்டா நான் புலி. இது வரைக்கும் தொடாத புக்கெல்லாம் இனி புரட்டி எடுத்து நீங்க சொன்ன ப்ராஜெக்ட முடிக்கிறேன். சரி, நாளைக்கு இன்றைக்கு வாங்க. என்ன ப்ராஜெக்ட்னு நான் சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. இருக்கட்டும், போயிட்டு வாங்க. அட தங்கமே, இவனை எப்படி செஷன் பண்ண உனக்கு தோணுச்சுதே? அவன் படிப்பை கடமையா நினைச்சு படிக்கல, விருப்பப்பட்டு படிச்சிருக்கான். அவனுக்கா எவ்வளவு தோணிருக்கோ அவ்வளவு படிச்சிருக்கான். அப்போ இப்ப வேலை கொடுக்கணும்னா அந்த ப்ராஜெக்ட முடிச்சாதான் நமக்கு சேலரி கிடைக்கும்னா அவன் அதுக்காக முயற்சி பண்ணி படிப்பான். எல்லாம் தெரிஞ்சவன் நமக்கு தான் தெரியுமே, மெதுவா முடிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருப்பான். ஆனா இவனோட ஹார்ட் ஒர்க் பயங்கரமா இருக்கும். இவன் எதையே ஒண்ணு கத்துக்க போய் புதுசா வேற ஒண்ணு கண்டுபிடிப்பான். ஆனா எல்லாம் தனக்கு தெரியும் மிதப்புல இருக்கிறவன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பான். புதுசா எதையும் கத்துக்க மாட்டான், புதுசா எதையும் உருவாக்கவும் மாட்டான். ஆனா இப்பேற்பட்டவன் கத்துக்குங்கிற பேர்ல புதுசா நிறைய கத்துக்கிட்டு வருவான். அதுதானே நம்ம கம்பெனிக்கு தேவை. என் பொண்ணுதான் பாத்தியாடா, செம இன்டர்வியூ. அத்தி பக்கல வர சொல்லிருக்கமே. நெக்ஸ்ட். ஐயோ, ரொம்ப பயமா இருக்குதே. நீங்க இன்றைக்கு வந்திருக்கீங்களோ? ஆமா, நான் ஒன்னும் இன்றைக்கு எடுக்கல, பயப்படாதீங்க. அத்தி கேட்டது ஒரு குத்தமா? உங்களுக்கு பயமா இல்லையா? பயம் இல்லாம இருக்குமா? அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளியில காட்டிக்க கூடாது, பாத்துக்கங்க. இந்த இசைப்பையில நம்பி உள்ள வாரே என்ன கோத்து விட்டுற மாட்டால. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவே உங்களுக்கு பயம் இல்லையா? உள்ள இருக்குது என் தோஸ்து தான், அதனால பயப்படாம உள்ள போறேன். பயவுல என்ன வேலைக்கெல்லாம் கூப்பிடல, சும்மா ஒரு மெப்புக்கு கூப்பிட்டுருக்கா. டெஸ்ட் ரோல் நடிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். அது இது பயந்தே செத்துரும் போலுக்க. இப்பெல்லாம் பயப்படக்கூடாது. சரி. நாங்க சொன்னதுக்கு நீ இன்றைக்கு வரமாட்டேன், நீங்க அதான் இடத்தையும் மாத்திட்டோம். பயமா இருக்கு. அப்ப என்ன பயப்படுது? ஆனா எனக்கு ஒரு தெரிஞ்சே ஆகணும். இந்த பொண்ணு இவ்வளவு பயப்படுது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அண்ணன் கிட்ட நின்று பேசியிருக்க முடியும்? நம்ம அண்ணன் எப்படி பணத்தை கொடுத்துருப்பான்? ஒன்னும் புரிய மாட்டேங்குத. அட இது யாரு? வந்த வழி பார்த்து போய்கிட்டே இருக்கணும். இசை ஃப்ரெண்ட். அப்போ டேஞ்சர் தான். அதுக்கப்புறம் நமக்கு இங்க சொல்லி ஒரு சின்ன டவுட். என்ன? உங்க வீட்டுக்குள்ள அரிசி எந்த கடையில வாங்குவியா? உங்க வீட்டுல எந்த கடையில வாங்குறீங்களோ அதே கடையில தான் நாங்களும் வாங்குறோம். அது உங்களுக்கு தெரியாது? இந்த பூஸ்ட் காம்புலான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குடிச்சா உண்மையில வளருதாங்க? எதுக்கு? ஒண்ணு இல்ல, மனுஷன் வளரலாம், இப்படி ஏக்கர் கணக்கெல்லாம் வளரக்கூடாது. ஈஸி ஃப்ரெண்டு தானே, அதான் அச்சு பிரலாம இருக்கு. பழமொழி சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்லுதேன்னு. அது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தியா? போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? எந்த கடையில அரிசி வாங்குற? அப்பா மோனே, நீ வாங்குற கடையில தான் நானும் வாங்குறேன். நீயும் நானும் ஆதிராவும் ஃப்ரெண்டு தான். இதுக்கு அப்புறம் நமக்கு இங்க வேலையாது. அப்புறம் அடுத்த இன்றைக்குள்ள போங்க. யோக்கே சிகாமணின்னு சொன்னா யாரு? வேற யாரு? ஓ ஆளுதான். யோக்கே என்ன சொன்ன? அயோக்கியன்னு சொன்னா அது கரெக்டா இருக்கு பாரு. அடி ராணி, இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டி சபா, என்னடி சொன்னீங்க? இன்னும் நீ உள்ள போகல? கூட்டத்துல போக முடியா? இன்று எடுக்கும் ஆபீசர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதால் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். தூங்கிட்டாளா? அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அட பேதில போவா, இந்த நேரம் பார்த்து தூங்குவாளா? தேவை எழுப்ப வேண்டியதானே? ஒரு அச்சமா போட்ட எந்திச்சா மறுபடியும் எங்க அண்ணன் தூங்க வைக்க போறான். என்னடா உள்ள தள்ளி இல்லாம இப்படி?
இவ்வளவு பயப்படுறது என்ன பண்ண முடியும்? உங்க அண்ணனை பார்த்தா எங்களுக்கு கூட தான் பயமா இருக்குது. அவ்வளவு தரலவாத்தி இருப்பாரு. உள்ள போறலாம் போய் பாரு. பார் இல்லங்கத்துல கொண்டு சேர்த்து விட்டுற மாட்டீல. நீ சரிப்பட்டு வரவாட்டி வாங்கிட்ட யாரும் தப்ப முடியாது. ஆமா நம்ம காலேஜ் மாதிரி தெரியல. ஸ்கூல் மட்டுடா. 11th 12th உங்க கூட தானே படிச்சேன். அங்கெல்லாம் பார்த்த மாதிரி இல்ல. டேய் நமக்கு சின்ன பொண்ணு தான்டா. சின்ன பொண்ணா? அப்ப என்ன வா போன்னு சொன்னா? உன்னை பத்தி தெரிஞ்சுதான்டா சொல்லிருப்பா. ஒரு பிள்ளையோடது இல்ல. சரி சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு வரட்டா. என்ன பேரு? ரேச்சல் சொல்லுவா. அவ தானே. அப்புறம் நம்மளோட சின்ன பொண்ணு அப்படிலாம் தப்பு நடிக்க முடியுமா? சரி சரி கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். வளர்த்திய பத்தி பேச வேண்டானே. இவனுக்கு வர வர எனக்கு உங்க நல்லா தெரியும் தெரியுமா? என்ன உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாடா. என்ன தெரியுமா? ஆமாடா. எப்படி? ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. பெருசா பண்ணிப்போம் உங்களுக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க வாரேன். கள்ளப்பைய. அவனுக்கு பயந்ததெல்லாம் போதும். அந்த லக்கலங்க ஒண்ணும் ஒருத்து கிடையாது. என்னடி நம்ம சொன்ன பிளான் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கா? எப்படி அது போறதுதான் பிளான் நடக்குது. ஒண்ணும் சரிப்பட்டு வராது போலுக்க. அடுத்து உங்களை கூப்பிடாத, நீங்க உள்ள போவாங்க. என்ன பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போன அந்த பையல என்ன உண்டுல நிக்கிறவள எங்க பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கு போலாம் சரியா? உங்களே மாதிரிதான் அவளும் இன்றைக்கு வந்திருக்கா, நானும் இன்றைக்கு வந்திருக்கேன். நாங்க என்ன பயந்துகிட்டேவா இருக்கோம்? கிடைச்சா சேர வேண்டியதான், இல்லைன்னா வீட்டை பக்கம் போயிட வேண்டியதான். அதுக்கு எதுக்கு பயப்படுதீங்க? இன்றி எடுக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை பிள்ளைதான், நம்மள மாதிரி ஒரு பிள்ளைதான். பயப்படாம நீங்க உள்ள போகலாம். சரி நாங்க இங்கதான் நிப்போ, பயப்படாம இருங்கன்னு. சரி. ஐயோ எனக்கு படபடப்பு வருது. அந்த கமல் இவங்களுக்குள்ளதான் இருக்குமோ? அன்னைக்கு மறுபடியும் பத்திர ஆபீஸ்ல நம்ம அண்ணன் ஒரு பொண்ணை பார்த்திருக்கான். ஆனா அதே பத்திர ஆபீஸுக்கு தான் இவங்கள வந்திருந்தாங்க. ஏதோ ஒண்ணு இடிக்குத. உங்களுடைய ஒரு கமல் கிடைச்சிட்டா? என்ன கமலே? இல்ல அன்னைக்கு உங்க காதுல ஒத்த கமல் கிடந்தது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் தொலைல. என்கிட்ட ஒரு ஜோடிதான், அது என் காதுல கிடக்குது. பத்திர ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அண்ணன் எங்கெல்லாம் நின்னாங்களோ அங்க இவங்கெல்லாம் நின்றுருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை, ஒத்துக்கொத்தர் கண்டுக்கவே இல்லை. ஆனா பார்வை பாக்குறாங்க. கன்ஃபார்மா இவங்களதான் இருக்கணும். இன்றைக்கு உள்ள கூப்பிடுவாங்க, உள்ள போங்க. என்ன பயம் பயப்படுறாங்க? எப்படி அண்ணன் பக்கத்துல எப்படி இவங்க நெருங்கி போனாங்க? ஒரே ஆச்சரியமா இருக்குது. நம்ம பேசுனதுக்கு இவ்வளவு பயம் வருது. நம்ம அண்ணன் கண்ணிலே காண விட்டுருக்க மாட்டான், பார்வையில நெருப்பா கொட்டிருப்பான். அப்படி இருக்கும்போது எப்படி நெருங்கி இருக்க முடியும்? ஒருவேளை இவங்க இருக்க மாட்டாங்களோ? ஓ மண்டை பிச்சுக்கணும் போலுக்க. இதை பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம், என்று முடிட்டோம். வாயை கொடுத்துறாத, இது கவின் மாதிரி எல்லாம் கிடையாது. நீ யாரு? அது இருக்கட்டும். நிஜமாவே தான் நான் கேக்கேன். உங்க வீட்டுல எந்த மூடை அரிசி வாங்குவியா? நீ மாஸ்ல பண்ணி மகா தானே? அட பாவி போய் கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஊர்ல ஒருத்தர் கூட எனக்கு தெரியாம இருக்காது போலுக்க. ஆமா இந்த ஃபிராக் போட்டு சுத்திட்டு இருக்கிறது நீ தானே? அது இருக்கட்டும். எப்படி இவ்வளவு வசரா இப்படி? என்ன உனக்கு இந்த மாதிரி ஆனாசை இருக்கா? வேண்டான்னு சொல்றேன். எந்த மூடை அரிசி? தசக்கா பொசக்கா. தசக்கா பொசக்காவா? அப்படி ஒரு அரிசி இருக்குது? கொசரு பிடிச்சதுக்கப்பா. அப்படின்னா சைனா அரிசின்னு சொல்ல வந்தேன். அதான் மூக்கால பேசுறீல. அது அப்படிதானே சொல்லணும். ஆமா ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க.
மறுபடியும் அந்த அரிசி பர சொல்லுங்க. தசக்கா புசக்கா. தச்சக்கா புச்சக்காவா? மறுபடியும் சொல்லுங்க. தசக்கா புசக்கா. இன்னைக்கு அந்த அரிசி நான் வாங்குறேன். அத விடு. ஆசிலாமன் என்ன சின்ன கல்ல அரிசி வாங்குறாரு? உங்க அப்பா எந்த கல்லட்டி அரிசி வாங்குறாரு? நீங்க எந்த கல்ல வாங்குதீங்களோ அந்த கல்ல தான் அவில வாங்குவாங்க. ஆனா என்ன அரிசி பர தான் வேற. என்ன அரிசி? யாருக்கிட்ட? என் பொண்டாட்டி ஃப்ரெண்டு தானே நீ? அது சரி, மறுபடியும் சொல்லுங்க அரிசி பேர. நினைச்ச பாத்துக்க, அந்த அரிசியா தான் இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டா அந்த அரிசி தான் நீ சாப்பிட்டுருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த அந்த அரிசியை பத்தி ஒரு ரகசியம் மட்டும் சொல்லியே ஆகணும். யாருக்கிட்ட? இவங்கிட்ட. என்ன? அந்த அரிசி சாப்பிட்டு அறிவு ரொம்ப வளர்ந்து போயிருந்தான். பிறகு அந்த அறிவை கொண்டு எங்க கொண்டு வைக்கணும்னு தெரியாம ஏதோ என்னது ஸ்டேடியமா ஐயோ எனக்கு வாயில வர மாட்டுக்க. பொறுக்காச்சி. அங்க அந்த மூளையை மட்டும் எடுத்து கொண்டு வச்சு விட்டாவலாம். பாத்து இருந்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாத்துக்க, ஏதோ என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டுன்னு இறக்க போட்டு சொல்லுதேன். ரொம்ப அறிவு வளர்ந்துடாம பொறுக்காட்சியில கொண்டு வச்சிருவாங்க. பாத்துக்க. அந்த அரிசி தானே சாப்பிட்டு இருக்க. அந்த அரிசி சாப்பிட்டா அறிவு அப்படியே வலியும். பிறகு பொறுக்காட்சியில தான் கொண்டு வைக்கணும். பாத்துக்க. இதுக்கே சாக்காம எப்படி இசை புருஷன் பேசவே மாட்டான்னு சொன்ன? ஓ, அந்த தைரியத்துல நீ வாயை கொடுத்திருக்க. ஆமா, இசைய கல்யாணம் பண்ணிட்டா மத்தியா, அதான் அவ கிட்ட இருந்து தொத்திக்கிட்டு. ஓய் ஏட்டி உன்னை கூப்பிடுதா? இனிமேல் வாய் கொடுக்க மாட்டேன்பா. இங்க போ சொல்லிட்டி. அத்தி ஒன்னாலே ஜெயிக்க முடியலையா? என் வாயில ஒண்ணுமே இல்ல பாத்துக்க. என்ன திடீர்னு ரொம்ப அறிவு வளர்ந்த மாதிரி இருக்குது? அட பாதவத்தி மவளே, பயப்படாத மாதிரி நிக்க சொல்லி இருக்கால. என் கையும் காலெல்லாம் நடுங்குது. பயப்படல. அத்தி ரெண்டு இருமாட்டு பயில உட்கார்ந்துருக்காருல. ரெண்டு சிங்கத்துக்கு நடுவுல மாட்டின ஓனாய் மாதிரி அத்தி முழின்னு முழிக்கிறேன்னு. இங்க பாரு, நான் பயப்படல பாரு. தெரியாமதான் கேக்குறேன். என்ன ஏட்டி காத்துட்ட? உன் வீட்டுக்கு ஒரு அக்கா வரணுங்கக்காக என்ன பகட கைய பயன்படுத்திட்ட. அது சரி, உன் புருஷன் வாயே பேச மாட்டான்னு சொன்ன. இசை, என்னமா இதெல்லாம்? அது இல்ல பொண்ணுங்க. இந்தி விட மொட்டையா போட்டுட்டாங்க மாமா. அது என்ன பண்ண முடியும்? எல்லாரும் வந்திருக்காங்க. சும்மா பேர் வச்சுட்டு அனுப்பிடுவோம். யாருக்கிட்ட? இசை கிட்ட. பொண்ணுங்க உள்ள வந்தா ஐயோ. உங்க ஃபைல கொண்டாங்க. எட்டி, நான் இன்ஜினியர் படிக்கல, இப்பதான் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன், பிஏ. எட்டி, அங்க ஒரு டாக்டர் சிரிக்காவட்டி. அது டாக்டர் இருக்கட்டும், பெரிய மாமாவோட தம்பி. அது சரி, நான் தெரியாம தான் கேட்கேன். உன் புருஷன் கூட வந்து மொத்தம் எத்தனை பேர் தான்? இதோட 4-5 இடுதடி பையில பாத்துட்டேன். என்ன பேசிக்கிட்டுதாங்க? கொஞ்சம் விளையாண்டு பாக்கணுமே. அந்த ஃபைல கொண்டாங்க. எட்டி, கொடுத்துறாத. என்ன கூட்டு வந்து காத்து விட்டுட்டல்ல நீ. என்ன நடக்குதுங்க? இசைமா? இல்ல மாமா, இதுவும் மௌன இன்றி தான். அவங்க எவ்வளவு பொறுமையா இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஓ, சரி. ஏன்னா இந்த தொழில ரொம்ப பொறுமை முக்கியம் இல்ல மாமா. ஆமா மாமா. இங்க பார், நான் உன் தங்கச்சிக்கு தான் ஃப்ரெண்ட். உனக்குலாம் என்ன சொல்லிவிட்டேன்? ஏதோ ஒரு சிம்பிளான இன்டர்வியூ பார்த்தா இடுதடி பையலகிட்டவே இன்டர்வியூ வச்சிருக்க. பயப்படாத. என்ன பயப்படாதயா? அத நான் இருக்கம்ல. நீ இருப்ப, ஏன்னா நீ அந்த சேர்ல இருக்க. இங்க நின்னு பாரு, உனக்கு அப்ப தெரியும். ஏமா, ஃபைல கொண்டா. இப்ப நீ என்ன காப்பாத்த போறியா இல்லையா? அது நல்லவியதா, ஒண்ணு காட்டி கொடுக்க மாட்டாவ. நான் இங்க வரேன்னு தெரியுமாக்கோ? அவளுக்கு தெரியாது. முடிச்சு விட்டுட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? உன் புருஷன் நான் ஃப்ராக் போட்டு சுத்துறேன்ல, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சேலை கட்டி வந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாவ. சேலை கட்டினா பெரிய பொம்பளை மாதிரி இருப்பேன்னு நீ சொல்லிதான் நான் சேலை கட்டிட்டு வந்தேன். அதையும் மீறி உன் புருஷன் கண்டுபிடிச்சிட்டாவ தெரியுமா? அது எத்தனுக்கும் அத்தடி அப்படி சொல்லி அதனை பார்த்தேன். எமகாதே, வாய் கொடுத்து தப்ப முடியாது பாத்துக்க. நீ எப்படி சமாளிச்சுட்டு இருக்க? அதையும் கேட்க உன்னை வாயிலே கொடுத்துரும். இப்படிதான் சமாளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கடுப்பேத்தாதானே? ஃபைல கொண்டாங்கன்னு. எட்டி, இவ ஒரு திமிர் பிடிச்சவன் டி. எனக்குலாம் தெரியாது. கோத்து விட்டுட்டல, நீ தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்ட. உங்களை நான் ஃபைல கொண்டாங்கன்னு சொன்னேன். அத்தி, எட்டி, நீ இன்னும் டிகிரி முடிக்கல. அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியாது. நீ தான் சமாளிக்கணும். அத நான் இன்று எடுக்கம்ல. இல்ல இசை, ஃபைல வாங்கி பார்க்கலான்னு பார்த்தேன். அத இசை பார்த்துட்டு இருக்கல விடு. ஆமா மாமா.
இல்லனே, இசையும் பாவம் எவ்வளோ இன்று எடுத்துக்கிட்டு இருக்கா. இது ஒண்ணு தானே நான் பாக்க. அத்தடி, அது வந்து ஃபைல கொண்டாங்க, கிட்ட கொண்டாங்க. எட்டி இசை, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். தைரியமா கொண்டு கொடு. நீ இப்படி பண்ணாதான் அவனுக்கு சந்தேகம் வரும். அவனுக்கு உடம்பு முழுக்க திமிரு பிடிச்சவன். அதனால நீ கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். சரி. பொண்ணுங்கெல்லாம் வேண்டாமா? ஐயோ மாமா, சும்மா பேருக்கு வேலாய். சரி சரி, என் பொண்ணு சொன்னா சரியாதான் இருக்கும். அத்தி, மாமாவை எப்படியோ கோத்துட போறேன். ஆமா மாமா, நான் எது செஞ்சாலும் சரியாதான் மாமா இருக்கும். என்னங்க, உனக்கு டயர்டா இருக்கா? இல்ல மாமா. மாமா போய் ஜூஸ் கொண்டு வரட்டா? இல்ல, இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரிவியூ தானே, முடிச்சிட்டு அப்படியே போயிருவோம். சரி தங்க, டயர்டா இருந்தா மாமாட்ட சொல்லிடுறேன்னா. சரிங்க மாமா. அத்தி பார்க்க பார்வையே சரியில்லையா? டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அட பார்வதி, அவங்கிட்ட போய் வாயை கொடுக்கா. எட்டி ராணி, வாயை கொடுக்காத. அதெல்லாம் எங்க கம்பெனி தான். ஃபைல கொண்டாங்க. ஆளுக்கும் மொழிக்கும் சம்பந்தமே இல்ல. உங்களுக்கும் இன்ஜினியருக்கும் தான் சம்பந்தமே இல்ல. சாந்து முட்டைக்கும் ஊசிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பேச்சுல நல்லா தான் இருக்குது. எட்டி அவங்கிட்ட வாயை கொடுக்காத டி. அத்தி, என்னை காப்பாத்ததுக்கு ஒரு ஜீவன் இல்லையா? ஃபைல கொண்டாங்க மேடம். மேடமா? அத்தி, நம்மள மேடன்னு சொல்லாதீங்க, நான் பல இன்டர்வியூக்கு போயிருப்பானே. டா, நற்கலல இவளெல்லாம் என்ன பார்த்து எட்டி ராணி நாயே, எட்டி ராணி எருமை அப்படிதான் கூப்பிடுவாள். ஆனா முத இவர் என்ன பார்த்து மேடன்னு சொல்லியிருக்காங்க. அத்தி, எனக்கு நாவே கலக்கமா வருது. மேடம் ஃபைல கொண்டாங்க. வேண்டாம். வேண்டாமா? அது நான் தான் சொல்லணும். ஃபைல கொண்டாங்க. டேய் தோற, என்ன? ஒண்ணு இல்லண்ணே, இன்ட்ரி தான் நடந்துட்டு இருக்கு. ஃபைல கொண்டாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல, ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும். நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்லிடுவேன். சரி, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி சேர்க்கணும்? எட்டி இசை, அத்தி நிஜமாவே கேள்வி கேட்க விட்டு. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி சேர்க்கணும்னு கேட்டேன். வேற சிமெண்ட்ல தண்ணி ஊத்துனா சிமெண்ட் கரைஞ்சு போயிராதே. யார்கிட்ட? எங்க ராணி கிட்ட? என்னையும் நடக்குதா? அப்பா, அது எப்படி தண்ணி சேர்க்கணும் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தாம இருக்கணும். இல்ல, உன் ஃபைல கொண்டா. வேண்டாம். கொண்டாங்கன்னு சொன்னேன். என்ன பேரு? அதான் ஃபைல்ல இருக்குமே. அதுல எட்டி ராணி சிக்கிறாரட்டி. காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருட்டி உனக்கு இருக்குது. ராணி. ஆமா, இது என்ன பிளஸ் 2 எடுத்து வந்திருக்க? நீங்க தெரியாம பைலட்டா மாத்தி எடுத்து வந்துட்டீங்க. இது பிளஸ் 2 இல்ல, எனக்குள்ளதுதான். அதான் மாத்தி எடுத்து வந்துட்டீங்க. எனக்குள்ளதுதான். இது வரைக்கும் தான் என்கிட்ட சர்டிபிகேட்டே இருக்குது. அப்படின்னா டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். டிகிரி படிச்சுட்டு இருக்கியா? எங்க இன்டர்வியூ வந்திருக்கான்னு தெரியல உனக்கு? ஐயோ சார், இதுதான் வர சொன்னா. சப்பா, அவ செட் பண்ணாளா? காட்டிக்கிட்டி கொடுத்து தொலைச்சிடாதீங்க. பிளஸ் 2 முடிச்சிட்டு இன்டர்வியூக்கு என்ன படிச்சிட்டு இருக்க? பிஏ தமிழ். சரி போ. இதுக்கு தான் ஃபைல தர மாட்டேன்னு சொன்னேன். இசை பார்த்திருக்க வேலையை பத்தியா? என்ன டீம் முடிஞ்சுதா டீ? மூஞ்சுது. என்னடா சரி, பாக்கலானே, அனுப்பி விடலாம், மெதுவா பாத்துக்கலாம். அப்படி சட்டு புட்டு நல்ல முடிவு எடுப்பீங்களா? அப்பாடா, ராணி வந்ததுக்கே மாமா திட்டல. அப்போ அடுத்த அபிநயம் வந்தாலும் மாமா திட்ட மாட்டாங்க. என்ன வச்சு டெமோ பார்த்ததுக்கு நீங்க தான் இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டா போச்சுது. சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்புறேன். உடனே வா வேணும். ஆமா. முழு பேரு ராணி தானா? இல்ல, ராணி பிஏ. அத நின்னு முடிக்கலையே. முடிச்சிருவேன். எத்தனை அரியரு? 12 தான், ரொம்பலாம் இல்ல. சரி சீக்கிரம் கொடுங்க. கிட்ட வந்தா தானே கொடுக்க முடியும். என்னது கேட்டது? நான் என்ன கேட்டேன்? கொடுங்கன்னு சொன்னல. குடும்ப கோசரி. யாத்தி, என் ஃபைல கொண்டாங்க. இனி இந்த தச பக்கமே வந்துட கூடாதுப்பா. நெக்ஸ்ட் வாங்க. சரிமா, மாமாக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது. மாமா கிளம்பட்டுமா? மாமா, வீட்டுக்கு இல்ல, சும்மா ஆபீஸ் ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது காரியமே கட்டுறேன். மாமா, இந்த ஒரே ஒரு இன்ட்ரி தான், நீங்க கூட இருக்கணும். அத முடிச்சிட்டு நம்ம ரெண்டே சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். சரிமா. இவங்களதான் எடுக்க பார்த்தாங்களா? ஆனா அண்ணே அங்க இருந்தா பார்க்க முடியாத. அண்ணே, என்னடா? இதுல இருங்கண்ணே, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டாரு. சரிடா. இசை, ஏன் மாமா, இந்த ஒரு இன்ட்ரி மட்டும் முடிச்சிடலாம். சரி சரி.
ஒரு மாதிரி பண்ணுது. ஐயோ, ஃபைல கொண்டாங்க மேடம். இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க இருந்தேன், மயக்கம் மட்டும் விழுந்துருவா. மேடம் ஃபைல கொண்டாங்க. மயக்கம் போட்டு விழ போறா, என்ன காட்டி கொடுக்க போறா. ஐயோ அம்மா தாயே, மயக்க போட்டு விழுந்தாத. அப்படி வாங்க மாமா வரைக்கும் நீங்க பேசுறீங்க எனக்கு தெரியுது. ஐயோ இது சரிப்பட்டு வராது. மேடம் உங்களை தான் ஃபைல கொண்டாங்க. அது அது வந்து சரி, நீங்க கொஞ்சம் நர்வஸா இருக்கீங்க. இது நில்லுங்க, நான் அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு. அதுக்குள்ள உங்களுக்கு பயம்லாம் போயிடும். இல்ல நில்லுங்க, இப்ப வந்துடுறேன். எப்படி கேட்க? அன்னைக்கு நான் உன்கிட்ட தப்பா நடந்துட்டேன். நானு எப்படி கேட்க? உனக்கும் எதுக்கும் ஏதாவது எப்படி கேட்க? இரு இரு, நான் கிளம்பிட்டேன். அப்பா அம்மா, எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா இப்படி பயம் வருது. அம்மா, என்னால இங்க வேலை பார்க்க முடியாதுப்பா. சப்பா